நீங்க ஒரு புது பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ண மொபைல் ஆப்பை எடுக்கிறீங்க. அந்த ஆப் நீங்க மனுஷன் தானான்னு செக் பண்ண உங்க கண்ணை சிமிட்டுங்க அப்படின்னு சொல்லுது. ஆனா உங்களால உடல் ரீதியா அப்படி கண்ணை சிமிட்டவே முடியாதுன்னா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ம் அது ரொம்பவே ஒரு ஒரு கொடுமையான விஷயம். ஆமா, கண்டிப்பா. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல 2025ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய வரலாற்று சிறப்புமிக்க பிரக்யா பிரசூன் எதிர் இந்திய அரசு வழக்க பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வழக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா பிரக்யா ஆசிட் வீச்சால் பாதிக்கப்பட்டவங்க. அவங்களால இமைகளை அசைக்கவோ கண்ணை சிமிட்டவோ முடியாது. ஓஹோ. இன்னொரு பக்கம் அமர் ஜெயின் முழுமையாக பார்வையற்றவர். இவங்க 2 பேருமே டிஜிட்டல் கேவைசியோட லைவ்னஸ், அதாவது அவங்க உயிருடன் இருக்கிறாங்களான்னு செக் பண்ற சோதனைகளால நவீன டிஜிட்டல் பொருளாதாரத்திலிருந்து எப்படி புறக்கணிக்கப்பட்டாங்கிறது தான் இந்த வழக்கின் அடிப்படை. இத நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது ஒரு பார்வையற்றோர திரையில உள்ள வட்டத்துல சரியா முகத்தை வைக்க சொல்றது ஒரு சக்கர நாற்காலியில இருக்கிற ஒருத்தர்கிட்ட பேங்க் லோன் வாங்க படிக்கட்டுகளை ஏறி வர சொல்றதுக்கு சமம். கரெக்ட், அப்படியே சொல்லலாம். ஆனா இந்த தொழில்நுட்பம் ஏன் இப்படி ஈவிரக்கமே இல்லாம வடிவமைக்கப்பட்டிருக்கு? இதுக்கு நாம அதோட பின்னணிய முதல்ல புரிஞ்சுக்கணும். பண மோசடி தடுப்புச் சட்டம், அதாவது PMLA விதிமுறைகளின்படி RBI அப்புறம் செபி போன்ற அமைப்புகளுக்கு பெரிய ரொம்ப கடுமையான பொறுப்புகள் இருக்கு இல்லையா? ஆமா. இந்த லைவ்னஸ் AI வெறும் புகைப்படத்தை மட்டும் எடுக்கிறதில்ல, அது முகத்தோட முப்பரிமாண அமைப்பை ஸ்கேன் செய்து கண்களில் ஒளிப்படுகிறதான்னு பார்த்து கண் சிமிட்டுவது போன்ற நுட்பமான அசைவுகளை கண்காணிக்குது. ஒரு நிமிஷம், அப்போ பேங்க் தரப்புல கொஞ்சம் நியாயம் இருக்குல்ல? எப்படி சொல்றீங்க? இப்ப மாற்றுத்திறனாளிகளுக்காக இந்த கண் சிமிட்டும் சோதனைய ஆப்ல இருந்து எடுத்துட்டோம்னா ஹேக்கர்ஸ் ஈஸியா உள்ள நுழைஞ்சிட மாட்டாங்களா? தேசிய பாதுகாப்புக்கும் நிதி மோசடிகளை தடுக்கிறதுக்கும் இந்த AI செக் தேவைப்படுது. அது நியாயமான கேள்விதான். ஆனா நீதிமன்றம் பாதுகாப்பை விட்டு கொடுக்க சொல்லல. மாறாக அவங்க சட்டத்தோட அடிப்படை அணுகுமுறையை மொத்தமா மாத்துனாங்க. அதாவது எப்படி? சோஷியல் மாடல் ஆஃப் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற மாற்றுத்திறன் குறித்த சமூக மாதிரி அணுகுமுறையை கையில் எடுத்தாங்க. ஒரு நபருக்கு பார்வை இல்லைங்கிறது குறைபாடு கிடையாது. சரி. அந்த நபர் பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஒரே ஒரு வழியை மட்டுமே நம்பி ஒரு ஆப்பை வடிவமைச்சிருக்கு பாத்தீங்களா? அந்த சமூகமும் அந்த தொழில்நுட்பமும் தான் உண்மையான தடையை உருவாக்குது. அப்போ சட்டத்தின்படி பிரச்சனை ஆப்ல தான் இருக்கு, அந்த நபர்கள்ட்ட இல்ல. ரொம்ப தெளிவான பார்வை இது. ஆமா. ஒருத்தர் சக்கர நாற்காலியில வருவாருன்னா அவர் நடக்க முடியாதது பிரச்சனை இல்ல, அந்த இடத்துல சாய்தளம் அமைக்காததுதான் பிரச்சனை. சூப்பர். ஆனா இத சட்ட ரீதியா எப்படி செயல்படுத்தினாங்க? பேங்கிங் சட்டங்கள் ரொம்ப கடுமையானதாச்சே, அதை மீற முடியுமா? அதுக்குதான் உச்சநீதிமன்றம் மாற்றுத்திறனாளிகள் உரிமைச் சட்டம், அதாவது RPWD ஆக்ட் 2016 ஒரு சூப்பர் சட்டம் அப்படின்னு அறிவிச்சாங்க. சூப்பர் சட்டம்னா? சட்டவியல்ல சூப்பர் சட்டம்னா இந்த சட்டம் மற்ற சாதாரண சட்டங்களை விட அதிக அதிகாரம் கொண்டதுன்னு அர்த்தம். ஓ, அப்போ PMLA இல்ல RBI விதிமுறைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டத்துக்கும் நடுவுல முரண்பாடு வந்தா? கண்டிப்பா. மாற்றுத்திறனாளிகள் சட்டத்தின் விதிகள் தான் இறுதி முடிவாக இருக்கும். வாவ், இது பெரிய விஷயமாச்சே. அது மட்டும் இல்லாம அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 21 கீழுள்ள வாழும் உரிமையில டிஜிட்டல் அணுகலுக்கான உரிமையும் அடங்கும்னு தீர்ப்பளிச்சாங்க. டிஜிட்டல் அணுகலுக்கான உரிமை, அதாவது ரைட் டு டிஜிட்டல் ஆக்சஸ். ஆமா. இன்றைய டிஜிட்டல் உலகத்துல ஒருத்தரை நிதி சேவைகளை நுழைய விடாம தடுக்கிறது அவரோட அடிப்படை மூச்சு காற்ற நிறுத்துறதுக்கு சமம்னு நீதிமன்றம் ஆணித்தரமா சொல்லியிருக்கு. அப்போ நடைமுறையில இது எப்படி வேலை செய்யும்? ஒருவேளை பேங்க் அந்த லைவ்னஸ் AI பயன்படுத்த முடியலன்னா பாதுகாப்பை உறுதி செய்ய அவங்க என்ன மாற்று வழியை பின்பற்றணும்? சட்டம் அத நியாயமான வசதிகள் அப்படின்னு சொல்லுது. பாதுகாப்பை சமரசம் செய்யாம மாற்று வழியை வழங்கணும். அதாவது வேற பயோமெட்ரிக் வழிகளா? கரெக்ட். முகத்தை ஸ்கேன் செய்ய முடியலனா டிஜிட்டல் கைரேகைகள் மூலமாவோ அல்லது வேற பயோமெட்ரிக் வழிகளோ KYC முடிக்க வசதி செஞ்சு தரணும். இது ரொம்ப முக்கியமான மாற்றம். எல்லாத்தையும் விட முக்கியமான நடைமுறை மாற்றம் இன்னொன்னு இருக்கு. ஒருவேளை சிஸ்டம் ரிஜெக்ட் பண்ணிட்டா ஒரு மனித அதிகாரி கட்டாயம் அதை சரிபார்க்கணும். ஓ, ஹியூமன் ஓவர் ரைட். ஒரு யந்திரம் ஒருவரோட KYC நிராகரிச்சுட்டா அதுவே இறுதி முடிவு கிடையாதுன்னு சொல்றீங்க? ஆமா. அந்த முடிவை ஒரு மனித அதிகாரி நேரடியாக பரிசீலனை செஞ்சு மாற்று வழியில அவங்களுக்கு தன் கைகளால அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொடுக்கணும். கூடவே எல்லா பேங்கிங் மற்றும் தொலைத்தொடர்பு ஆப்களும் மாற்றுத்திறனாளிகளால் பயன்படுத்த முடியதான்னு தணிக்கை செய்யப்படணுமா? கட்டாயமாக அக்சசிபிலிட்டி ஆடிட் செய்யப்படணும். இது சாதாரண மாற்றம் இல்ல, சாதாரண குடிமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. உண்மைதான்.
தொழில்நுட்ப நிறுவனங்கள் இனிமேல் தங்கள் வசதிக்கேற்ப மட்டுமே ஆப்களை வடிவமைக்க முடியாது. சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதரின் தேவையையும் கருத்தில் கொண்டுதான் சிஸ்டத்தை உருவாக்கணுங்கிறது இப்ப சத்தமாகிடுச்சு. இது ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு. இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கான செய்தி இதுதான். ஒரு கம்ப்யூட்டரோட நோ என்பது இனிமேல் உங்களுக்கான இறுதி முடிவு இல்ல. சிஸ்டம் வேலை செய்யலனா உங்களுக்கான மாற்று வழியை கோருவது ஒரு சலுகை கிடையாது. அது உங்களின் அடிப்படை உரிமை. ஆமா, இந்த தீர்ப்பை வச்சு பார்க்கும்போது எனக்கு இன்னொரு யோசனை வருது. சட்டப்பிரிவு 21 கீழ் டிஜிட்டல் அணுகல் என்பது அடிப்படை உரிமைன்னு உச்சநீதிமன்றமே சொல்லியாச்சு. சொல்லியாச்சு. அப்போ நாளைக்கு நாம் அன்றாடம் பயன்படுத்துற இ-காமர்ஸ் ஆப்ஸோ, உணவு ஆர்டர் செய்யும் ஆப்ஸோ அல்லது ஆன்லைன் கல்வி செயலிகளோ கூட இதே போல எல்லாருக்கும் அணுகக்கூடிய வகையில தங்களை சட்டரீதியா மாத்திக்க வேண்டிய கட்டாயம் வருமா? வர வாய்ப்பு இருக்கு. அடுத்த முறை உங்க போன் உங்களை கேமரா முன்னாடி கண்ணை சிமிட்ட சொல்லும்போது இதை பத்தி சிந்தித்து பாருங்கள்.